வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் ஐடி துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு ராசி வாரியாக இருக்கும் சிரமங்கள், வேலை இழப்பு, ஐடி துறையில் உலக பொருளாதாரம் மற்றும் உலக அரசியல் மாற்றங்கள், கம்பெனி நிர்வாகங்கள், ஐடி துறையில் கம்பெனி நிர்வாகம் எடுக்கும் முடிவுகளால் அநேகம் பேருக்கு வேலை இழப்பு, இடமாற்றம், பதவியில் இடமாற்றங்கள், பதவி உயர்வு, விருப்பமற்ற தன்மை, வேலையில் விருப்பமின்மை, இப்படியாக ஒரு சூழல் நிலவி வருகிறது. அதன் அடிப்படையில் மொத்தமாக கம்பெனிகள் வேலையில் ஐடி துறையில் வேலை இழப்பு ஏற்பட்டு சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே குழப்பம், சிரமங்கள் எல்லாம் சந்தித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் ஐடி துறையில் வேலை வாய்ப்பு நீட்டிப்பது, வேலையை தக்க வைத்துக் கொள்வது, அதன் அடிப்படையில் இந்த மூன்றாம் பாகத்தில் தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி மற்றும் மீன ராசியினருக்கு எந்த கிரகங்கள் காரணமாக இப்படியெல்லாம் நடைபெறுகிறது, உலக பொருளாதாரம், வேலையின்மை, ஐடி துறையில் கம்பெனி நிர்வாகங்கள் எடுக்கும் முடிவுகளால் ஏற்பட்டுள்ள சிரமங்கள், மொத்தமாக வேலை இழப்பு, நிம்மதியற்ற சூழல், இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த காணொளியில் கூறி வருகிறேன். அதன் அடிப்படையில் எந்த ஸ்தலத்திற்கு சென்று பிரார்த்தனை மேற்கொண்டு வழிபட்டு வருவதால் கிரக சூழ்நிலை, கோச்சார ரீதியாக ஏற்பட்டுள்ள தடங்கல்கள், தாமதங்கள் எல்லாம் விலகி சுபீட்சம் உண்டாகும் என்று இந்த காணொளி வாயிலாக காண்போம். முதலில் தனுசு ராசியினருக்கு இதுநாள் வரையில் 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 4ஆம் இடமான மீன ராசிக்கு சென்று அர்த்தாஷ்டம சனியாக கோச்சார ரீதியாக வந்துள்ளார். அதன் அடிப்படையில் வேலை இருக்கும், வேலையில் புதிய முயற்சி எதுவும் எடுக்க வேண்டாம், வேலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அலுவலகத்தில் கருத்து வேற்றுமை, உயர் அதிகாரிகளிடம் போராடுதல், சண்டை சச்சரவு, சக பணியாளர்களிடம் இணக்கமாக செல்லுதல், கொடுத்த வேலையை சிரமேற்கொண்டு செய்து நல்ல பெயர் எடுத்தல், இவற்றால் நீங்கள் வேலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இருக்கிற வேலையை நீட்டித்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். புதிய வேலையை தற்பொழுது தேட வேண்டாம். இப்பொழுது உள்ள வேலையை விருப்பமாக எண்ணி செய்யுங்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சிரமேற்கொண்டு செய்வதால் உங்களுக்கு வேலை பறிபோகாது, வேலையில் இருப்பீர்கள். புதிய வேலையை தற்பொழுது தேட வேண்டாம். மேலும் மன உளைச்சலை தவிர்த்து மன அமைதியுடன் இருக்கும் வேலையை தொடர்ந்து குடும்ப உறுப்பினர் சூழ்நிலை, பொருளாதாரம் அவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு தற்பொழுதுள்ள வேலையை தொடர செய்யுங்கள். நீங்கள் வேலையை தொடர, பணியை இப்பொழுது இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்ள மாயூரம் சென்று மாயூரநாதர் வணங்கி வருவதால் உங்களுக்கு கிரக தோஷங்கள் விலகி வேலை நீட்டிப்பு அல்லது தற்பொழுது இருக்கும் வேலையை தொடர முடியும். புதிய வேலையை இப்பொழுது போட்டி, புதிய வேலையை தேடுதலை கைவிடுங்கள். நல்ல காலம் வரும் வரை பொறுமையுடன் காத்திருந்து வேலையை தேடலாம். அதற்கு அடுத்தபடியாக மகர ராசியினருக்கு உங்களுக்கு 7.5 சனி முடிவுற்று 3ஆம் இடமான மீன ராசிக்கு சனி கிரகம் பெயர்ச்சியாகி கோச்சார ரீதியாக பெயர்ச்சியுள்ளார். ஆண்டு கிரகங்கள் உங்களுக்கு கும்பத்தில் ராகுவும், சிம்மத்தில் கேது பகவானும், ஜூன் மாதத்தில் மிதுனத்தில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் சனி கிரகம் 3வது சகாயஸ்தானத்தில் உங்களுக்கு உதவி, இளைய சகோதரம், நல்ல கௌரவங்கள், உங்கள் வேலைத்திறன் மேம்படும் வண்ணமும், பொருளாதாரம், தொழிற்சாலை அமைத்து வேலை செய்பவர்கள், ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்கள், இப்படியாக எந்த தொழிலில் இருப்பினும் உங்களுக்கு இப்பொழுது சகாயஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில் சனி கிரகம் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு உங்கள் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டங்களால் இருக்கும் வேலையை உங்களுக்கு தக்க வைத்துக் கொள்ள முடியும், நீட்டித்து கொள்ள முடியும். புதிய வேலை எதுவும் தேட வேண்டாம். சிலருக்கு நல்ல கிரக
திசா புத்தி இருப்பின் அவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றத்துடன் கூடிய வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே மகர ராசியினருக்கு இந்த சனி மற்றும் குரு ஆண்டு கிரகங்களான ராகு, கேது, குரு, சனி பகவானால் நன்மைதான் ஏற்பட போகிறது. சிரமங்கள் விலகி அநேக நன்மைகளை சந்திக்க உள்ளீர்கள். பொருளாதாரம் மேம்படும். நல்ல பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சுபீட்சம் உண்டாகும். குழந்தைகள் அதிர்ஷ்டத்தை உணர முடியும். பொருள் சேர்க்கை உண்டாகும். எனவே உங்களுடைய வேலை தக்க வைத்து கொள்ள முடியும். வேலையை நீட்டித்து கொள்ள முடியும். சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் சாத்தியப்படும். வெளிநாடு வேலையும் சாத்தியப்படும். எனவே மகர ராசி அன்பர்கள் ஒருமுறை சிதம்பரம் சென்று சிவகாமி நடராஜர் வணங்கி தில்லை கோவிந்தராஜ பெருமாளையும் வணங்கி வர கிரக தோஷங்கள் விலகி உங்களுக்கு வேலையில் அதிர்ஷ்டமும் வேலை நீட்டிப்பும் பணி நிரந்தரமும் வெளிநாடு வேலை இப்படியாக நல்ல மகிழ்ச்சிகரமான வெற்றியான ஒரு சூழல், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய தருணமாக இது இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக கும்பராசியினருக்கு ஐடி துறையில் வேலை பார்க்கும் கும்பராசியினருக்கு அமைதியுடன் வேலையை தொடர்வது உசிதம். தக்க வைத்துக் கொள்வதே சிறப்பு. உங்களுக்கு 7.5 சனி காலம் இன்னும் 5 வருடங்கள் உள்ளன. எனவே அமைதி காத்து தற்பொழுது உள்ள தொழிலே வேலையிலே நீட்டிப்பு செய்வது உசிதம். அமைதி காத்திருங்கள். அலுவலர் பணியில் சக ஊழியர்களிடம் மூத்த அதிகாரிகளிடம் கருத்து வேற்றுமையெல்லாம் தவிர்த்து இருக்கும் வேலையை நீட்டித்து அமைதி காத்து தொடர்வதே உசிதம். புதிய வேலையை இப்பொழுது தேட வேண்டாம். போட்டித் தேர்வு, புதிய வேலை இவற்றிற்கான அடிப்படை விஷயங்களை எல்லாம் தவிர்த்து அமைதியாக இருக்கும் பணியை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் ஒருமுறை ராமநாதபுரத்தில் உள்ள தேவிப்பட்டினம், அதாவது கடலில் இருக்கும் தேவிப்பட்டினத்தில் இருக்கும் கடலில் இருக்கும் நவகிரக ராமர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீராமர் பிரதிஷ்டை செய்த நவகிரகங்களை வணங்கி கிரகதோஷங்கள் விலக்குமாறு மன்றாடி இருக்கும் வேலையை தொடர ஆசீர்வதிக்குமாறு சிறப்பு பூஜைகள், அன்னதானங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தல் இப்படியாக செய்யும் பட்சத்தில் உங்கள் வேலையில் நீங்கள் தொடர முடியும். சிரமங்கள் இல்லாமல் பொருளாதார முன்னேற்றத்துடன் நல்ல அதிர்ஷ்டமுடன் நீங்கள் வேலையில் தொடர இறைவனிடம் ராமநாதபுரத்தில் உள்ள தேவிப்பட்டினத்திற்கு சென்று வருவதால் கிரகதோஷங்கள் விலகி அநேக நன்மைகள் உண்டாகும். அதற்கு அடுத்தபடியாக மீன ராசியினருக்கு 7.5 சனி காலமாக இருக்கிறது. கும்பத்திலிருந்து இதுநாள் வரையில் 12ஆம் இடத்தில் இருந்த சனி கிரகம் தற்பொழுது உங்களுடைய ராசியிலேயே கிரக கோச்சார ரீதியாக சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு மேலும் 5 ஆண்டு காலம் கோச்சாரத்தில் 7.5 சனி பாக்கியாக உள்ளது. எனவே நீங்கள் வேலையை இருக்கும் வேலையில் தொடர்வதே நல்லது. புதிய வேலைக்கான முயற்சியில் ஈடுபட வேண்டாம். போட்டித் தேர்வுகளில் உங்களால் வெல்ல முடியாது. சிரமங்கள் உண்டாகக்கூடும். தற்போது உள்ள பணி ஐடி துறையில், குறிப்பாக ஐடி துறைக்கான காணொலியாக இது செய்துள்ளேன். எனவே ஐடி துறையில் இருக்கும் மீனராசி அன்பர்கள் அமைதி காத்து இருக்கிற வேலையை தக்க வைத்து கொண்டு அமைதியாக முன்னேற்றம் காணுங்கள். அலுவலகத்தில் யாரிடமும் வாக்குவாதம், கருத்து வேற்றுமை, உயரதிகாரிகளுடன் பணிவாக நடந்து கொண்டு இருக்கும் வேலையை செய்யும் தொழிலே தெய்வம் என சிரமேற்கொண்டு செய்து குடும்பம், எல்லா பொருளாதார விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு வேலையை தொடர கிரகதோஷங்கள் விலக ஒருமுறை வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபட்டு வாருங்கள். மேலும் 18 சித்தர்கள் இருக்கும் ஜீவ சமாதிகள், தமிழகத்தில் உள்ள ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவதால் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபட்டு வர கிரகதோஷங்கள் விலகி 7.5 சனி காலத்தில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வதால் சனி கிரகம் நல்ல பிரீத்தியுடன் உங்கள் வேலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும், தொடர முடியும். புதிய வேலையை தற்பொழுது தேட வேண்டாம். இருக்கும் வேலையை தக்க வைத்து கொண்டு இருக்கும் சிரமங்களை, கிரகதோஷங்களில் விலக்கி நன்மை உண்டாகுமாறு இறைவனை பிரார்த்தித்து வாருங்கள். இந்த காணொலியை நல்ல புரிதலுடன் கேட்டும் தெரிந்தும் தெளிவு பெறுங்கள்.
சந்தேகம் உள்ளவர்கள் என்னுடனும் உங்கள் சுய ஜாதகத்தை அனுப்பி கேட்டு தெரிந்து தெளிவு பெறலாம். நன்றி, வணக்கம்.